நம்மள பல பேர் தெரிந்துக்காத அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சித்தரை பற்றி தான் இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். அவர் 1880ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் நாள் ஆயில்ய நட்சத்திரத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவர். புதுக்கோட்டை மாவட்டம் வாதிரிப்பட்டியில பிறந்தார். சிதம்பரத்துல கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த மகா கும்பாபிஷேகத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு ஊர்லேருந்து கிளம்பி போறார் கனக சபாபதி. போனவர் கும்பாபிஷேகம் முடிஞ்சும் பல நாட்கள் ஆகியும் வீட்டுக்கு திரும்பவே இல்லை. சரி, இப்பேற்பட்ட ஸ்ரீ சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய திருப்பெயரை நம்ம யோசிச்சாலே தெரிஞ்சிடும். அவர் முருகப்பெருமானுடைய அணுக்கமான தொண்டர். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர்கள் சித்தத்தை சிவன் பாலே வைத்தவர்கள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சித்தர்களில் 18 சித்தர்கள் இருக்காங்கன்னு ரொம்ப பிரபல்யமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம பாரத தேசத்தில் எண்ணில் அடங்காத நிறைய சித்தர்கள் இருந்திருக்காங்க, இப்போவும் இருந்துட்டு இருக்காங்க. அதான் ரொம்ப உண்மை. சரி, அது மாதிரியான சித்தர்களுடைய வரிசையில் நம்மள பல பேர் தெரிந்துக்காத அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சித்தரை பற்றி தான் இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். அவர் 1880ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் நாள் ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவர். புதுக்கோட்டை மாவட்டம் வாதிரிப்பட்டியில பிறந்தார். அவருடைய பெற்றோர் அவருக்கு கனக சபாபதி அப்படின்னு எம்பெருமான் தில்லையம்பல சிவபெருமானுடைய நடராஜமூர்த்தியினுடைய பெயரை வைத்தாங்க. இந்த கனக சபாபதி நல்ல பக்தியும் பண்பும் உள்ள பிள்ளையா வளர்ந்துட்டே இருந்தாரு. அவருக்கு வாலிப வயது வரும்பொழுது அவர் படிச்சு ஆசிரியர் பணிக்கு போனார். ஒரு தாய்மாமாவோட கொஞ்ச நாள் புதுச்சேரியில போயும் பணியாற்றிட்டு வந்திருக்காரு. பிறகு புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பொன்னமராவதியில அவருக்கு அரசு பள்ளியில ஆசிரியர் பணி கிடைக்குது. இதற்கு நடுவுல விராலிமலையில மழலையர்கள், அதாவது குழந்தைகள் மட்டும் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை, தனியார் பள்ளிக்கூடத்தை அவரே தொடங்கி நடத்திட்டு வந்திருக்கார். இதெல்லாம் இவருடைய அந்த ஆரம்ப காலத்துல, இளமை காலத்துல நடந்தவை. அவருக்கு சொர்ணத்தம்மாள் அப்படின்னு அவருடைய உறவினர் பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறாங்க. அவருக்கு முதல்ல ஒரு 2 பெண் குழந்தைகள், அப்புறம் ஒரு ஆண் குழந்தை, 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க. இதுக்கு நடுவில் 1915ஆம் ஆண்டு சிதம்பரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த மகா கும்பாபிஷேகத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு ஊர்லேருந்து கிளம்பி போறார் கனக சபாபதி. போனவர் கும்பாபிஷேகம் முடிஞ்சும் பல நாட்கள் ஆகியும் வீட்டுக்கு திரும்பவே இல்லை. எல்லாரும் தேடி தேடி பார்க்குறாங்க, அவரை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ மாதிரி அதிக போக்குவரத்து வசதியோ அல்லது தொழில்நுட்ப வசதியோ கிடையாது தானே. ஒரு ஆண்டு கழிச்சு அவரே தானா கிளம்பி வராரு வீட்டுக்கு. வந்தா அவருடைய அந்த நடவடிக்கைகள்ல நிறைய மாற்றம் இருக்கு. எல்லாரோட இயல்பா இருந்தாலும் கூட அதிக நேரம் மௌனத்திலேயே இருக்கார். அவருக்கு இந்த இல்லற வாழ்க்கையில இருந்தும் பாச பந்தங்கள்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா விடுபட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள வந்திருந்துச்சு. அதிக நேரம் அவரு அமர்ந்த இடத்திலேயே நல்ல பக்தி கதைகள், புராணங்கள், இதிகாசங்கள், பாராயண நூல்கள் இதையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சார். படிக்க படிக்க அவருக்குள்ள ஒரு மாற்றம். கொஞ்சம் ஆண்டு போச்சு. திடீர்னு ஒரு நாளைக்கு உறவுக்காரங்க வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு காதுகுத்து விசேஷம் மாதிரின்னு வைங்க, ஒரு சின்ன விசேஷம்தான். அதுக்கு மனைவியும் மக்களும் கிளம்புறாங்க. நீங்கள் எல்லாரும் போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு இவர் வேற பக்கமாக போயிட்டார். இதில் இருந்து தொடங்குகிறது அவருடைய ஆன்மீக பயணம். என்ன அப்படின்னா, விசேஷத்துக்கு வந்துருவாருன்னு நினச்சி எல்லாரும் போனாங்க. ஆனால் இவர் வரவே இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, பல வருடங்கள் போச்சு. 12 ஆண்டுகள் உருண்டோடி போயிடுச்சு. இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்துல நாகநாத சுவாமி திருக்கோவில்னு ஒரு கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுடைய வாசல்ல அவர் ஒரு உறவினர் பார்க்குறாரு. இப்போ அவர் கனக சபாபதி இல்லை, அவர் ஸ்ரீ சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகளாக உருமாறி இருந்தார். அவர்கிட்ட நிறைய மக்கள் வந்து தங்களுடைய குறைகளை சொல்றாங்க, திருநீர் வாங்கிக்கிறாங்க, நோயை சொன்னா அவர் சரி பண்றாரு. இப்படி ஒரு பெரிய மாற்றம் அவர் முன்னாடி இருந்தது.
இந்த சொந்தக்காரர் பார்த்தவருக்கு இவர் தான் கனக சபாபதினு அடையாளம் தெரிஞ்சிருச்சு. அதனால அவருடைய மனைவி மற்றவங்களுக்கெல்லாம் கடிதம் எழுதி எல்லாரையும் வர வைக்கிறாங்க. பிறகு இவருடைய அந்த மாற்றத்தை குடும்பத்தினர் ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக இது மாதிரியான ஒரு தெய்வீக அனுபவ பயணத்துக்குள்ள யாராவது ஒரு மனிதன் போனா அவர்கிட்ட குடும்பம் விலகி விடும் இல்லையா? ஆனால் இந்த குடும்பம் அவருடைய அந்த பயணத்தை, ஆன்ம அனுபவத்தை அவர் தொடர்ந்து செய்யறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய மனைவி சொர்ணத்தம்மாள் தான். சரி, இப்பேற்பட்ட ஸ்ரீ சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய திருப்பெயரை நம்ம யோசிச்சாலே தெரிஞ்சிடும். அவர் முருகப்பெருமானுடைய அணுக்கமான தொண்டர். எப்படி திருச்செந்தூர்ல சத்ருக்களை, அதாவது சூரனை வதம் செய்து ஒரு பெரிய ஜெயந்திநாதராக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியாக முருகன் வீற்றிருக்கிறாரோ, அதுபோல சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகளும் நம்முடைய சத்ருக்களை, அதாவது பகைவர்களை அழிப்பதற்கு நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவராக விளங்கினார். அதனால தான் அவருக்கு அந்த திருப்பெயரே வந்தது. இப்போ முருகனை போலவே இவருக்கும் 6 படை வீடுகள் இருக்கின்றன. அதை பற்றி தான் நாம் ஒன்றொன்னா பார்க்க போகிறோம். சொர்ணத்தம்மாள் அவருடைய ஆன்மீக பணிகளுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாகவே இருந்தாங்க. 1880 இவர் பிறந்தார் இல்லையா? அவர் பிறந்தது புதுக்கோட்டை மாவட்டம் வாதிரிப்பட்டி என்கின்ற ஊர்ல தான். அந்த ஊரு தான் அவருடைய முதல் படை வீடு. படை வீடு அப்படின்னு சொன்னாலே பாடி வீடு என்கின்ற தமிழ் வார்த்தைக்கு மறுவச்சொல் தான் படை வீடு. வீரர்கள் எல்லாம் தேசம் விட்டு தேசம் போய் போர் செய்ய போகும்பொழுது அங்கே பெரிய கட்டடங்கள் வசதி எல்லாம் இருக்காது இல்லையா தங்குறதுக்கு. பாடி என்று சொல்லக்கூடிய கூடாரம் அமைத்து அதுல தங்குவாங்க. அதுதான் முருகப்பெருமானும் சூரனை வதம் செய்யறதுக்கு திருச்செந்தூர்ல பாடி அமைத்து தங்கினதுனால அதுக்கு படை வீடுன்னு பேர் வந்தது. அது மாதிரியே இந்த சுவாமிகளுக்கும் 6 படை வீடுகள் இருக்கின்றன. அதுல முதல் படை வீடு வாதிரிப்பட்டி. இந்த வாதிரிப்பட்டியில நிறைய சிறப்பம்சங்கள் இருந்தாலும் முக்கியமான 2. அங்க இருக்கக்கூடிய அந்த திருக்கோவில்ல இப்பவும் அவருடைய துணைவியார் சொர்ணத்தம்மாளுக்கும் சமாதி இருக்கிறது. அந்த இடத்துல தம்பதி சமேதரா அவர் அருள் பண்றாரு. அவர் நிறைய மக்களுக்கு வைத்தியம் செய்த அந்த வைத்தியம் மூலிகைகள் இருக்கக்கூடிய மூட்டையும் அவர் பயன்படுத்திய பொருட்களையும் இப்பவும் பாதுகாத்து வச்சிட்டு இருக்காங்க. வாதிரிப்பட்டியில அவருக்கு ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடியது குருந்த மரம். இந்த குருந்த மரம்ங்கிற வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா மாணிக்கவாசக சுவாமிகளுடைய வாழ்க்கையில கேள்விப்பட்டிருக்கோம். ஆவுடையார் கோவில்ல குருந்த மர நிழல்ல தான் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் சனகாதி முனிவர்களுக்கு அவர் அருள் செய்யக்கூடிய, உபதேசம் செய்யக்கூடிய அந்த காட்சியை காண்பித்துத்தான் வாதவூராரை மாணிக்கவாசக சுவாமிகளாக ஆட்கொண்டார் இல்லையா? அங்க நாம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த குருந்த மரம் இங்கே வாதிரிப்பட்டியில ஸ்ரீ சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஸ்தல விருட்சமாக இருக்கிறது. அந்த வாதிரிப்பட்டியில் இருக்கக்கூடிய குருந்த மரத்திற்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, உயிர்கள் ஆன்மாக்களாக இருக்கிற பொழுது, அதாவது பிரம்மாவினுடைய படைப்புக்கு முன்னால அந்த ஆன்மாக்களுடைய உலகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த உலகத்துக்குள்ள இருக்கும்ல, அந்த உலகம் குருந்த மரத்தினுடைய அடி வேரில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம். இதை எப்போ நாம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, அவதார்னு ஒரு ஆங்கில படம் வந்ததில்ல, அதில் ஒரு பெரிய மரத்தில் இந்த உயிரினங்கள்லாம் வாழ்கிற மாதிரி கேள்விப்பட்டோமா? அந்த கான்செப்ட்லாம் நம்ம நாட்டிலே இருந்து நம்ம ஐதீகத்தில் நிறைய இருக்குது. சரி, குருந்த மரம் அப்படி ஸ்தலவிருட்சமாக இருக்கக்கூடியது வாதிரிப்பட்டியில. அந்த ஊர்ல சுவாமிகள் செய்த ஒரு பெரிய அற்புதம், 2 அற்புதம் இருக்கு. முதல்ல ஒரு முறை ரொம்ப தூரத்துல இருந்து நிறைய அன்பர்கள் பயணம் பண்ணி வந்துட்டாங்க. அவங்க கிட்ட எல்லாருக்குமே பசி அதிகமா இருக்கு, சாப்பாடு அதிகமா இல்லை. ஆழாக்கு அரிசி மட்டும்தான் அங்க இருக்கு. ஆழாக்கு அரிசியில நூற்றுக்கணக்கான அன்பர்களுக்கு சாப்பாடு சமைச்சு சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் பரிமாறி இருக்காரு. இது ஒரு அதிசயம் நடந்தது. அடுத்தது இன்னொன்னு என்ன அப்படின்னா, கலியுகத்துல அஸ்வமேத யாகம் செய்த ஒரே நபர் ஸ்ரீ சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் தான். நம்ம புராணங்கள், இதிகாசங்கள்ல வேற வேற யுகங்கள்ல தான் இதை கேள்விப்பட்டிருக்கோம். உதாரணத்துக்கு சொன்னா, மாபலி சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் செய்த பொழுதுதான் அந்தணர்களுக்கெல்லாம் தானம் செய்த பொழுது பெருமாள் சின்ன வாமனனாக அவரிடம் 3 அடி மண் வேணும்னு கேட்டு, பிறகு பெருமாள் விஸ்வரூபம் எடுத்து வானையும் மண்ணையும் அளந்த பிறகு 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு சொல்லி மாபலி சக்கரவர்த்தியினுடைய தலையில கால் வைத்து அவருக்கு அனுகிரகம் பண்ணாருன்னு அந்த புராணம் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படி
போன யுகங்கள்ல நிறைய பேர் செய்த அஸ்வமேத யாகத்தை கலிகாலத்தில் செய்தவர் அவர் மட்டும்தான். மலையாள தேசத்துல இந்த குறிப்பிட்ட வீட்டுல இந்த ஒரு அம்சமான குதிரை இருக்கு, அதை போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அன்பர்களை அனுப்புறாரு. அந்த குதிரையுடைய உரிமையாளர் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த அன்பர்கள் சோகமா திரும்பி வந்துட்டே இருக்காங்க. அதிசயம் என்னன்னா, இந்த குதிரை தன்னுடைய கட்டுகளை அவிழ்த்துட்டு தானா கிளம்பி வாதிரிப்பட்டியை வந்து அடைஞ்சிருக்கு. இங்கே அஸ்வமேத யாகத்திற்கான அந்த நாள் வருது. பொதுவா இது மாதிரி யாகங்கள்ல இந்த உயிரினங்களை பலி கொடுக்கறதெல்லாம் அந்த காலத்துல பழக்கம் இருந்திருக்கு. ஆனால் சுவாமிகள் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு அவதரித்தவர் இல்லையா, அந்த குதிரை அஸ்வமேத யாகத்தினுடைய அந்த குண்டத்துல தானா வந்து உள்ள வந்து திரும்ப அதிலே இருந்து புது ஆற்றலோடு வெளியில வந்தது சுவாமிகளுடைய பெரிய அதிசயமாக இன்னைக்கும் பக்தர்களால போற்றப்படுது. அப்படி வாதிரிப்பட்டியில அவர் செய்த அதிசயங்கள் இது மாதிரி நிறைய. இன்றைக்கும் கூட அவரை அங்கே வந்து தரிசனம் செய்தால் அவருக்கு வேண்டிய செல்வங்கள், அதுவும் தம்பதி சமேதராக அங்கே அருள் பாலிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால வரக்கூடிய அன்பர்களுக்கு நிறைய செல்வங்களை அவர் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வாதிரிப்பட்டியினுடைய குடமுழுக்கு கூட இன்னும் கொஞ்ச நாளில் சிறப்பாக நடக்க இருக்கு. இது சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுடைய முதல் படை வீடு. அடுத்த படை வீடு எது, அங்கே என்ன அற்புதம் செஞ்சாரு, தொடர்ந்து சிந்திக்கலாம்.